ஹைப்பர்லூப் கம்யூனிகேஷனில் துபாய் மற்றும் இந்தியாவில் அனுபவம் கொண்ட நிபுணர்களிடம் சிசிடிவி பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். VRS 360 at திருமலை இசை நெக்ஸ்ட் ஜென் ஆஃபருடன் வெறும் 1 லட்சம் ரூபாய் பே பண்ணி உங்க வீட ரெஜிஸ்டர் பண்ணுங்க. I want to tell Congress and DMK, please control your party leaders. The people of Tamil Nadu are noting everything. They will never tolerate insult to the women of the state. Mr. Dindigu Leone made horrible remarks on women. DMK had done nothing to stop him. DMK and Congress will not guarantee women empowerment. Friends, on one hand, NDA has our development agenda. On the other hand, the Congress and DMK have their own dynasty agenda. The speeches of their leaders have nothing positive to offer. They hardly talk about their own vision or work. All they do is demean others and spread lies. These days, Congress and DMK have launched their outdated 2G missile. This 2G missile has one clear target: the women of Tamil Nadu. A few days back, this missile was launched by UPA with a clear order: attack the Nari Shakti of Tamil Nadu. Today, I am in Dharapuram. I am in a land whose proud sons and daughters never compromised on their ideals and fought against injustice. From here, I want to tell Congress and DMK, please control your party leaders. I want to tell the Congress and DMK, the people of Tamil Nadu are noting everything. They will never tolerate insult to the women of the state. Today, Congress and DMK have insulted the respected mother of Tamil Nadu's Chief Minister. God forbid, if they come to power, they will insult many other women of Tamil Nadu. நண்பர்களே, ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ச்சிக்கான திட்டத்தை உங்கள் முன்பாக வைக்கிறது. இன்னொரு புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அவர்களுடைய குடும்ப வாரிசு அரசியல் திட்டத்தை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறது. அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பேச்சிலே அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டமோ மக்களுக்கு நேர்மறையாக கொடுக்கக்கூடிய செய்திகளோ இல்லை. அவைகள் எல்லாமே அடுத்தவர்களை அவமானப்படுத்துகின்ற அல்லது பொய் கூறுகின்ற செய்திகளாகவே இருந்து வருகின்றது. இப்போது காங்கிரஸ் மற்றும் திமுக புதிதாக ஒரு ஏவுகணையை தாக்குதலை துவங்கி இருக்கிறது. அந்த 2G மிசைல் 2G ஏவுகணை என்பது ஒரே ஒரு நோக்கத்திற்காக ஏவப்பட்டிருக்கிறது. அது தமிழகத்தினுடைய பெண்களை இழிவுபடுத்துவதற்காக ஏவப்பட்ட ஏவுகணையாக இருக்கிறது. சிறிது நாட்களுக்கு முன்பாக ஐக்கிய கூட்டணி அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் அந்த ஏவுகணையினுடைய ஒரே நோக்கமாக
நம்முடைய தமிழகத்தினுடைய பெண்கள் சக்தியை இழிவுபடுத்துகின்ற அந்த நோக்கத்தை ஏவுகணையாக வைத்திருக்கிறார்கள். நான் இன்று தாராபுரத்தில் இருக்கிறேன். இந்த தாராபுரத்தினுடைய ஆண்களும் பெண்களும் மகளும் மகனுமான இந்த பகுதியிலே நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய லட்சியத்தை சமரசம் செய்து கொண்டதில்லை. எப்போதும் அநீதிக்கு எதிராகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், போராடிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த மேடையில் இருந்து சொல்கிறேன், காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் உங்களுடைய தலைவர்களை கட்டுப்படுத்துங்கள். நான் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் செல்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் பெண்களை இம்மாதிரி இழிவுபடுத்துவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இன்று காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய தாயாரை இழிவாக பேசியிருக்கிறார்கள். கடவுளே, ஒருவேளை இவர்கள் அரசுக்கு வந்துவிட்டால் தமிழகத்தினுடைய பெண்களுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். இவர்கள் இன்னும் பெண்களை அவமானப்படுத்துவார்கள், இழிவு செய்வார்கள். Sadly, to insult women is a part of the Congress DMK culture. A few days back, one of the MLA candidates of DMK, Mr. Dindigul Leone, made horrible remarks on women. DMK had done nothing to stop him. The young crown prince of DMK, who is sidelined many senior DMK leaders, he too made horrible remarks. DMK had done nothing to stop him. Never forget 25th March 1989. 25th March 1989, in the Assembly of Tamil Nadu, how did DMK leaders treat Amma Jayalalitha ji? DMK and Congress will not guarantee women empowerment. In their rule, crime against women are up. Local strongmen disturb peace. Friends, the opposition's anti-women mindset is not restricted to Tamil Nadu. Yesterday, in West Bengal, an elderly lady, Shobha Majumdar, lost her life. A few weeks ago, we all saw with horror how goons belonging to TMC brutally attacked her just because her ideology was different. This has been in the news for a long time. But did Congress show any empathy? Did Congress ally? DMK condemn? Did DMK's ally, the left, condemn such behavior? And did their friends, TMC, with whom they hold strategy, meets in Delhi, show any regret? No, not at all. Pin drop silence among opposition. ஹைப்பர்லூப் கம்யூனிகேஷனில் துபாய் மற்றும் இந்தியாவில் அனுபவம் கொண்ட நிபுணர்களிடம் சிசிடிவி பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். VRS 360 திருமலை இசை நெக்ஸ்ட் ஜென் ஆஃபருடன் வெறும் 1 லட்ச ரூபாய் பே பண்ணி உங்க வீடை ரெஜிஸ்டர் பண்ணுங்க.